உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களில் ஒன்று என்றும், வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தொடரில் மிகுந்த கவனத்துக்குரிய ஒரு மசோதாவாக வக்ஃபு வாரியத்தை குறிவைத்து தாக்கல் செய்யப்பட்ட மசோதா அமைந்தது. வக்ஃபு வாரியம் இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் தொடர்பான நிர்வாகம் குறித்த ஒரு வாரியம். அதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்கிற பெயரில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களுள் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அதனை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று. அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், வினேஷ் போகத் வேண்டும் என்றே பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்ற கவலை உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் கூறினார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் அவர்கள் வழக்கமாக 53 இடைவு பிரிவில் தான் மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக பாஜக அரசுக்கு எதிரான, குறிப்பாக பிரிஜ்பூஷன் சரண் சிங் எதிரான நடத்தின போராட்டத்துக்காக அவர் வேணுட்டு 50 பிரிவு இதில் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டதாக இந்துள்ள ஒரு ஆர்டிகல் இருக்குது. இது அந்த பின்னணியில் தான் நடக்கப்படுறதா எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் அந்த ஐயம் உள்ளது.
வேண்டுமென்றே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரோ என்ற கவலை உள்ளது. இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவிய அளவில் நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்தி அல்ல. கட்சி சார்பற்ற நிலையில் கருத்துக்களை தேடி பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிற போது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. இந்த நிலையிலே வினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை, இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலையளிக்கிறது. அவர் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுபோன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ கடந்து வந்தாரோ அதைப் போல இப்போதும் அதே துணிச்சலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் திண்டிவனம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னூர் ஊராட்சி மன்ற தலைவருமான மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் 17 நடைபெறும் மதுபோதை ஒழிப்பு மாநாடு குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மாவட்ட நிர்வாகிகள் லட்சுமிகாந்தன், நாவரசு, தமிழரசன், துரை ஆனந்தராஜ், எழில்மலை, வழக்கறிஞர் ஏழுமலை, திருமாவாசு, சத்யசீலன், லட்சுமிபதி, பாரதி, மகேஷ், தினேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் துரை வெங்கட், மயிலாபலவன், வழக்கறிஞர் மாத்தமிழன், தீயுருவன், சிவபிரபாகரன், முருகன், ஏழுமலை, மாரிமுத்து, சிறுத்தை சேட்டு, மணியரசன், இளையராஜா, சிறுத்தை தேவா, தலித் முரளி, ஜானி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் தியாகதுருகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மு சின்னதுரை தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கூத்தக்குடி அரசு சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், மாவட்ட பொருளாளர் கலையழகன், மகளிரணி மாவட்ட செயலாளர் LC ராணி ஆனந்த், கள்ளக்குறிச்சி நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம், மாநில மருத்துவரணி நிர்வாகி மஞ்சுநாத், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர்கள் ரஞ்சிதா, தங்கம், தியாகதுருகம் ஒன்றிய மகளிரணி செயலாளர் கௌசல்யா, ஓவியரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது எனவும் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும் கட்சி அங்கீகாரம் பெற்றதை கொண்டாட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தியாகதுருகம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அங்கமுத்து, பழனி, வீராசாமி, சேகர், குமார், பாண்டித்துரை, ராமச்சந்திரன், கொளஞ்சியப்பன், தெய்வமணி, பத்மா, நிர்மலா, சுதா, மஞ்சுளா, ஓகையூர் தலித், ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் சார்பில் கடந்த 4 நாட்களாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒன்றிய கூட்டம் அண்ணன் எழுச்சி தமிழர் பிறந்த நாளையும் செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள கள்ளக்குறிச்சி நடைபெறவுள்ள மகளிர் மற்றும் பகுடிப்பு மாநாட்டிற்கு எதிராக பெண்களை நோக்கத்தோடு ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட ஒன்றியம் வாரியாக கூட்டத்தை நடத்தி பெண்களை அணிதிரட்டுவதற்கான இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் தியாகதுருவம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலும் தியாகதுருவம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பிலும் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த 2 கூட்டத்திலும் பெண்கள் 25,000 பேர் இந்த ஒன்றியத்தின் சார்பில்
இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு கலந்து கொள்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி, துணை செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த செயற்குழுவை சிறப்பித்தார்கள். அதுபோல் வெற்றி விழா கொண்டாடும் வகையில் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றதை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் திரளான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமாந்துறை அகம் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் தமிழ்நாடு உடல் உழைப்பு அமைப்புசாரா தொழிலாளர் வாரிய ஆலோசனைக் குழு உறுப்பினர் இசையமுதன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் இரவு நேரங்களில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் ஆரோக்கியத்திற்கு தேவையான முன் ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும், துப்புரவு பணியாளர்கள் சுகாதாரத்தை பற்றி விரிவாக ஒரு விழிப்புணர்வு மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெரியார் அரசு கல்லூரி ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் ஆய்வு செய்தார். இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன், மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரி கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், விடுதி காப்பாளர் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், வடலூர் நகர செயலாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் மார்க், பாஸ்கர், பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது அரசு ஆதிதிராவிடர் விடுதியில் மாணவர்களுக்கு போதுமான படுக்கை வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க துறை சார்ந்த அதிகாரிகளை வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வருகின்ற 13ஆம் தேதி வணிகர் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழு கடை அடைப்பு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸில் 13ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், மருந்து கடைகள் செயல்படாது என அறிவித்துள்ளனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் பொள்ளாச்சி சர் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் கடையடைப்பிற்கு ஆதரவு தருவதாகவும், அதே சமயம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடாது மற்றும் மருந்து கடைகள் மக்களின் அத்தியாவசிய தேவையான மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களையும் போராட்டத்தில் ஈடுபட வைக்கக்கூடாது, மக்களின் நலன் கருதி மருத்துவத்துறை வழக்கம் போல் செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாபாரிகள் சங்கம் கடையடைப்பு நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த தன்னைக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவங்கள் அனைத்தும் க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. அதை மறுபரிசீலனை பண்ணணும் அது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கலெக்டரேட் சார் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். மருத்துவத்துறையில் பாரத் பந்த் வைக்கிறப்ப கூட அனைத்து கட்சிகள் எந்த ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் இருப்ப கூட செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க இது பண்ணிக்கிறாங்க. இது மருத்துவர்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர செயலாளர் கவியரசு தலைமையில் நடந்த கூட்டத்தில் தொகுதி செயலாளர் மல்லிமாறன் முன்னிலை வகித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் வரவிருக்கும் ஆகஸ்ட் 17 பிறந்தநாள் காணும் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாளை அனைத்து முகாம்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கழக கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் செப்டம்பர் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் அனைவரும் பங்கேற்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டம் வள்ளலார் நகர் தலைமை அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது எனவும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடலூரில் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவது
நடத்துவது எனவும் செப்டம்பர் 17ஆம் தேதி மது மற்றும் போதை பிழைப்பு மகளிர் மாநாடு நடத்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன், மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன், மாநில நிர்வாகிகள் சொக்கு, ஸ்ரீதர், சரண், முரளி, மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ், ஆனஸ்ட் தாஸ், ஜெகன், ஆறுமுகம், துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கார விளம்பரத்தை ஆயிஷானா அது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இது வரையிலும் இன்னை வரைக்கும் ஓட்டு ஸ்டேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டுமே 200க்கு மேல இருக்கு. நெல்லிக்குப்பம் பண்ருட்டி ஸ்டேஷன்லாம் யாரோ 300 கம்ப்ளைண்ட், குளஞ்சாடு பகுதியில் 500 கம்ப்ளைண்ட் இருக்கும். குளஞ்சாடு பகுதியில் அவ்வளோ அட்ராசிட்டி, அந்த அளவுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இது. எந்த நடவடிக்கையும் கிடையாது. எவனா ஒருத்தர் நடவடிக்கை எடுத்து உள்ள பிடிச்சா தானே அவனுக்கு புத்தி வரும். நைட் நேரத்தில் இளமுறை வரும், நைட் நேரத்தில் திட்டுறதுனால போய் ஆளுநர் வைக்கிறது உங்களுக்கு கேவலம். கட்சியை பறி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே தமிழ் ஆயுர்வேத கட்சின்னு சொல்லிட்டு அதுல பாதி பேர் போயிட்டாங்க. அது இல்லாம இருக்கிற திமுக முழுசா பாமக விலகி வருது. தினமும் பங்கன் வச்சு சேர்க்கறாங்க. திமுக தினந்தோறும் பங்கன் வச்சு சேர்க்கறாங்க. பாஜக சேர்க்கறாங்க. பாமக ஒண்ணு இல்லாம இருக்கிறப்ப கூவிட்டே இருக்காங்க. அவங்க தலைவர் பேசினார், பாய உடைக்கிறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சிதம்பரத்துல கடைசியில பாவம் மாம்பழத்தை அழுக விட்டார். பாவம் நம்ம என்ன பண்றது? ஒழுங்கா அங்க போய் இருந்து மாம்பழத்தை பழுக்க வச்சிருக்கலாம். அதையும் விட்டுட்டு அதை அழுக விட்டார். அவரு இங்க பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. பானை இன்னைக்கு இங்கே போயிடுச்சு. எல்லாம் பானம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சோம். போன வாட்டை அப்படி சொல்லாத போது நம்ம வெறும் 3000 ஓட்டு தான் ஜெயிச்சார் தலைவர். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார் தலைவர். எங்க இருப்பாரு? அதனால என்ன சொல்லுப்பா சொல்லிட்டு. திண்டுக்கல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டம் மரியநாதபுரம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் சித்தன் முன்னிலை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு விளக்க உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை ஒட்டி தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடவும், செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் தேசியம் முழுவதும் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் ஒருங்கிணைக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் திண்டுக்கல்லில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல துணைச் செயலாளர் அன்பரசு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் யுவராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்வீட் ராஜா, மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாநில ஓவியரணி துணைச் செயலாளர் தமிழ் முரசு, மகளிர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சவரியம்மாள், இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் இருதயராஜ், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு, நகர துணைச் செயலாளர் பால்ராஜ், அரசு ஊழியர் பேரவை மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் தியாகதுருகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் பிருத்திவிமங்கலம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன், கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பொன்னி வளவன், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் கூத்தக்குடி பாலு, மகளிரணி மாவட்ட செயலாளர் ராணி ஆனந்த், முற்போக்கு மாணவரணி துணைச் செயலாளர் முருகவேல், மாநில மருத்துவரணி நிர்வாகி மஞ்சுநாத், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். இதில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது எனவும், எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும், கட்சி அங்கீகாரம் பெற்றதை கொண்டாட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் முகாம் நிர்வாகிகள் சரத்குமார், கவி, டைகர் சிவா, வினோத், வெங்கடேசன், யுவராஜ், பழனிசாமி, பாண்டியன், கட்டிமுத்து, கோவிந்தன், தட்சிணாமூர்த்தி, தேவேந்திரன், ஏழுமலை, வேல்மணி, மோகன்லால், வேலாயுதம், கோவிந்தன், பிரபு, பரமசிவம், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் தென்கரைக்கோட்டையில் உள்ள ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி தருமபுரி மறைமாவட்ட ஆயர் மேதக லாரன்ஸ் பெயர் தலைமையில் கிறிஸ்தவர்கள் ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு ஆலய வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் அன்வர், தருமபுரி மறைமாவட்ட SC/ST கமிஷன் செயலாளர் ஃபாதர் மோசஸ், இணை செயலாளர் ரமேஷ் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பங்கு தந்தையர்கள், 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்.